அதானி குழும பங்குகள் சரசரன்னு சரிஞ்சிருக்கு. இதை பத்தி டீட்டெயிலா பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசிடலாம். அதுக்கு முன்னாடி நிப்டி 168 புள்ளிகள் சரிஞ்சு 23,349 நிறைவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 422 புள்ளிகள் சரிஞ்சு 77,155 முடிஞ்சிருக்கு. வாங்க பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். பங்குச்சந்தையை பாக்குறதுக்கு முன்னாடி அதானி எல்லாரும் அதுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் நடந்தது இந்த விவகாரத்துல? நீங்க பங்குச்சந்தையை பாக்குறதுக்கு முன்னாடி அப்படின்னீங்க, இது பிரிக்க முடியாதது எதுவோ அப்படிங்கிற மாதிரி. இது பங்குச்சந்தையும் அதானி குழுமமும் பிரிக்க முடியாத ஒரு விஷயம் இன்னைக்கு தேதிக்கு. ஏன்னா இந்தியாவில் ஒன் ஆஃப் த வெரி ஹையஸ்ட் லிவரேஜ்டு கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா, ஓன் ஈக்விட்டி கம்மி, பட் அதிக கடன் பொதுமக்களிடம் வங்கியிடம் வாங்கி இருக்கக்கூடியது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க அதிகமா இருக்கிறதுனால ஒரு ஹை ரிஸ்க் ஹை க்ரோத் அந்த மாதிரியான ஒரு குழுமமா அது இருக்குது. ஸோ பங்குச்சந்தையை விட்டு பிரித்து பார்க்க முடியாது. பங்குச்சந்தையில பெரிய அடி இன்னைக்கு வாங்குறதுக்கு காரணமும் அதுதான். பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய ஆணி வேர் எங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடியது அமெரிக்காவில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அங்க ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் நியூயார்க் அப்படின்னு அங்க இந்த அதானி குடும்பத்தை சேர்ந்த 8 பேருடைய பேரை டிஃபெண்டண்டா போட்டு ஒரு சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க, குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா 3 அல்லது 4 விஷயங்களை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அங்க இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தினுடைய இந்த குடும்பத்தினுடைய சீனியர் ஒபிஷியல்ஸ் இன்ஃபேக்ட் அதுல ஒரு கனடியன் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்னு கூட சொல்றாங்க, ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர்னு அவங்க எல்லாம் கூட சேர்த்து தான் சொல்றாங்க. இவங்க எல்லாம் ஒரு ஸ்கீம், அதாவது இந்திய அரசு அதிகாரிகளுக்கு பிரைப் கொடுக்கறதுக்கு, கான்ட்ராக்ட் சோலார் எனர்ஜி சப்ளை அது சம்பந்தமான கான்ட்ராக்ட் பெறுவதற்காக அவங்களுக்கு பிரைப் செய்வதற்காக ஒரு ஸ்கீம் திட்டமிட்டிருக்காங்க. அது கொடுத்தாங்களா இல்லையாங்கிறது இல்ல, அதாவது பார்ட்டிசிபேட்டட் இன் a ஸ்கீம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஒன்று. ரெண்டாவது, கான்ஸ்பிரேஷன் டு மிஸ்ரெப்ரசன்ட், அதாவது தவறான தகவல்களை அமெரிக்கா அந்த முதலீட்டாளர்களுக்கு, ஏன்னா இப்ப அவங்க ஒரு கடன் பத்திர வெளியீட்டுக்கு போறாங்க அமெரிக்கால. அந்த பத்திர வெளியீட்டுக்கு சில தகவல்களை அங்க SECன்னு சொல்லக்கூடிய செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனுக்கு கொடுக்கணும். பொது வெளியில அது வரும். நம்ம செபி எப்படியோ நம்ம புதிய பங்கு வெளியிடும் பொழுது அல்லது கடன் பத்திரங்கள் வெளியிடும் பொழுது நம்ம செபிக்கு போறோம் இல்லையா, அந்த மாதிரி அங்க போகணும். அந்த மாதிரி போகும் பொழுது அந்த தகவல்கள்ல மிஸ்ரெப்ரசன்டேஷன், அதாவது அந்த கம்பெனியினுடைய பிரைபரி பிராக்டிசஸ் பத்தி தவறான தகவல் கொடுத்திருக்காங்க. எந்த கம்பெனி ஒதுக்க போறாங்க அப்படியே பண்ணாலும் அது தவறான தகவல் கொடுத்திருக்காங்க. கன்சீல்மெண்ட், மறைக்கப்பட்டிருக்கு, அதாவது தவறான தகவல் மறைக்கப்பட்டிருக்கு முதலீட்டாளர்களுக்கு சில தகவல், இந்த மாதிரி இது குறித்த தகவல்கள். அதே மாதிரி பிரைப் கொடுப்பதற்கான அந்த திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சொல்லி இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளால் அவங்க மேல கான்ஸ்பிரசின்னு சொல்லி நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சியில இறங்கி இருக்காங்க. இதுல அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 54 பக்கம் அந்த கோர்ட்டினுடைய அந்த டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா, அதுல கடைசியில அவங்க சொல்லக்கூடியது என்னன்னா, நிரூபிக்கப்பட்டால் இந்த அஃபென்ஸ் கன்விக்ஷனுக்கு போனுச்சுன்னா ஃபர்ஃபீச்சர் ஆஃப், அதாவது அவங்களுடைய அந்த அங்க அமெரிக்கால அந்த ஒரு பர்டிகுலர் செக்ஷன் சொல்றாங்க, அதுல இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்துடைய சொத்துக்களை எல்லாம் கூட எந்த அளவுக்கு நஷ்டம், அதாவது இதனுடைய பாதிப்பு இருக்கோ அந்த அளவுக்கு எடுப்பதற்கான உரிமை இருக்கிறது. அது வரைக்கும் நீங்க விற்க கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. சோ இந்த தகவல் வந்த உடனே இது மிகப்பெரிய அளவில், ஏன்னா ஹிண்டன்பர்க் தகவல்ங்கிறது ஒரு தனியார் நிறுவனம், ஒரு ரிசர்ச் அவுட்ஃபிட், அவங்க போடுறாங்க. அவங்களே பொதுவா ஷார்ட் போறவங்க, பங்கு சந்தையில கைகளில் இருக்கக்கூடிய பங்குகளை விற்கிறவங்க, அதிகமாக விற்கிறவங்க, பின்னால இறங்கின உடனே திரும்ப வாங்கி லாபம் பார்க்கக்கூடியவர்கள், ப்ராஃபிட் மோட்டிவ்ல இருக்கவங்க. அவங்க சொன்னதுங்கிறதுனால அதுல அரசியல் நோக்கம் கருதப்பட்டது, இதுல ஏதாவது இருக்கலாமா அல்லது லாப நோக்கத்தினால அந்த நிறுவனம் செய்திருக்கலாமா அப்படின்னு இருவேறு விவாதங்கள் அதுல நடந்தது. பெரும்பாலும் அதுல உண்மை இல்லைன்னு இந்த நிறுவனமும் உண்மைதான் அவங்களும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. செபி கூட அதுல ஒரு தீர்மானமான முடிவுக்கு வரல. ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா இது அரசு, அமெரிக்க அரசாங்கம், அவங்களுடைய நெறிமுறை அந்த அமைப்பு கோர்ட்ல இந்த மாதிரி வந்திருக்கு. சோ இது கொஞ்சம் சீரியஸான இது ஒரு வேளை நிரூபிக்கப்பட்டு இதனால் தண்டனை வருமானால் இது ஒரு சீரியஸான அஃபென்ஸா பார்க்கப்படுகிறது. அதானி என்டர்பிரைசஸ் மட்டும் கிட்டத்தட்ட 24% இறங்கி இருக்கு சார். அதானி போர்ட்ஸுமே கிட்டத்தட்ட 13%. அதானி கிரீன் எனர்ஜியும் இறங்கி இருக்கு. அதானி எனர்ஜி சொல்யூஷனும் இறங்கி இருக்கு. அதே மாதிரி அதானி டோட்டல் கேஸ், அது வேடிக்கையா சொல்லுவாங்க எல்லாம் டோட்டல் கேஸ் தான், அந்த மாதிரி அதானி டோட்டல் கேஸும் 10%. அதானி வில்மர் அந்த நிறுவனத்தினுடைய பங்குகளும் 10%. அதானி பவர், இது தவிர அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த அவங்க டேக் ஓவர் பண்ண நிறுவனம் அம்புஜா சிமெண்ட், இந்த நிறுவனத்தினுடைய பங்குகளும் 12% இன்னைக்கு இறங்கி இருக்கு. ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா குறியீடு இறங்கினதை தான் நீங்க பாக்குறீங்க. இப்ப நிப்டி 168 புள்ளிகள் இறங்கி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். பட் அதற்கு மேல இறங்கி இருக்கிறது நிப்டி நெக்ஸ்ட் 50 அப்படிங்கிற ஒரு குறியீடு
1.5% மேல வந்து இன்னைக்கு இறங்கி இருக்குதுன்னா இதுல பெரும்பான்மையான பங்குகள், ஏன்னா நிப்டியில இருக்கக்கூடியது வந்து அதானி என்டர்பிரைசஸும் அதானி போர்ட்ஸ், இந்த 2 நிறுவனங்கள் தான் அதானி குழுமத்தை சேர்ந்தது. பட் இதை தாண்டி பாத்தீங்கன்னா அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ், அதானி கிரீன், அதானி பவர், அதானி டோட்டல் கேஸ், அம்புஜா சிமெண்ட், இந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து நிப்டி நெக்ஸ்ட் 50ல இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த நிப்டி 100ங்கிற பிராடர் இண்டெக்ஸும் நிப்டி 200ங்கிற பிராடர் இண்டெக்ஸும் வந்து அதிக வீழ்ச்சி சந்தித்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இவ்வளவு தூரம் பங்கு இறங்குறப்ப இப்ப சில பேர் இதுல கூட முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியா எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இல்ல வித்துட்டு வெளியே வருது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. நம்ம எந்த பங்கை வாங்க விற்கீங்கன்னா சொல்ல முடியாது. ஆமா, இருந்தா கூட எப்படி சார் இதை பார்க்கணும், இந்த விஷயத்தை எப்படி அணுகணும் முதலீட்டாளர்கள்? பொதுவாக வந்து அரசியல் சார்பு அல்லது ஒரு அரசு ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்ந்து ஒரு நிறுவனம் செயல்படுவது அல்லது அதுக்கு ஆதரவாக இருக்குங்கிற தகவல் அதிகம் வரும் பொழுது அல்லது அரசியல் இன்ஃபுளுயன்ஸ் அதிகமா இருக்கும் பொழுது அந்த மாதிரியான பங்குகளை, அந்த மாதிரி குடும்பத்தை நம்ம தவிர்ப்பது நல்லது. அதனால நமக்கு பெரிய இழப்புகள் ஏற்படலாம். ஏன்னா இதுல வந்து LIC எல்லாம் ஆரம்ப காலங்களில் முதலீடு செய்த பொழுது மிக குறைவான விலையில முதலீடு செய்தார்கள். இவ்வளவு இறங்கினதுக்கு அப்புறம் கூட இன்னமும் கூட அவங்களுக்கு வந்து நிகர லாபத்துல தான் இந்த முதலீடு இருக்கும். ஆனால் எல்லாராலையும் அந்த அளவுக்கு ஒரு டீப் பாக்கெட்ஸோ அல்லது லாங் ஒரு விஷனோ ரிஸ்க் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. பொதுவாக அரசியல் சூழலால் பாதிக்கக்கூடிய நிறுவனங்கள் அல்லது இந்த மாதிரியான ஒரு செய்திகள், கவர்னன்ஸ் இஷ்யூஸ் அது வரும் பொழுது அதை தவிர்ப்பது பொதுவாக நல்லது. பட் இது மாதிரியான சூழல்ல இருந்த நிறுவனம் ரிலையன்ஸ் குழுமம் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து அவங்க ஜெயித்து வந்து இன்னைக்கு பெரிய அளவுல வந்து அந்த மாதிரி விஷயங்கள் அடிபடாமல் தங்களை தற்காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அது மாதிரி இந்த நிறுவனமும் ஒரு கட்டத்துல வரலாம். ஏன்னா இதுல நெகட்டிவான விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்கள், அரசியல் சார்பு, அப்புறம் அந்த மாதிரி கவர்னன்ஸ் இஷ்யூ. பாசிட்டிவான விஷயம் என்னன்னா சர்வதேச அளவுல மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு இங்க இந்தியாவில் தொழில் செய்ய வந்த அல்லது இந்தியாவில் வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு இவங்க ஒரு சேலஞ்சா இருக்காங்க இந்த குழுமம். ஏன்னா அவங்க எடுத்து பண்ணக்கூடிய பெரிய பெரிய மெகா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இப்ப இவங்க எடுத்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா இடங்கள்லயும். சோ அதனால வந்து வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கிற கேள்வி ஒரு பக்கம் எழுந்தாலும் அதை தாண்டி இதுல இருக்கக்கூடிய உண்மை என்னங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அந்த விஷயத்துல இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு பார்த்தோம்னா இன்னும் ஓரிரு நாட்கள் தொடர்ந்து இந்த இறக்கம் இருக்குமானால் ஒரு இடைக்கால அடிப்படையில இது வந்து பேரிஷ் சென்டிமெண்ட்டுக்கு போகும். பட் ஆனால் இதை தாண்டி மீண்டு எழுந்து வருவது என்பது நம்ம கடந்த காலத்துல அவங்கள பார்த்திருக்கோம். இதை தாண்டி வந்திருக்கிறார்கள். அது மாதிரி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் இல்லை. போர்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா வந்து அந்த பொதுவாக அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறதுல வந்து நிறைய டிஃபரன்ஷியல் இது, அதாவது இறக்குமதிக்கு ஒரு ரேட்டு, இறக்குமதிக்கு ஒரு அதிக ரேட் அப்படின்னு வேற வேற மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து நீண்ட கால அடிப்படையில நல்லா செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. ஆனால் அரசியல் தவிர்த்து கவர்னன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். இது நடக்குமாங்கிறது நமக்கு தெரியாது. அது தெரியாம நம்ம எதுவும் உறுதியா சொல்றதுக்கு இல்ல. இப்ப இவங்களோட காம்படிட்டர் கம்பெனியோட பங்கு எல்லாம் விலை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அதானியோட காம்படிட்டர் கம்பெனி நம்ம எதெல்லாம் சார் சொல்லுவோம்? இல்ல அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொல்லணும்னா இந்தியாவில் இருக்க பாதி நிறுவனங்களை சொல்லலாம். ஏன்னா அவர்கள் நுழையாத துறையே இல்லைங்கிற அளவுக்கு இப்ப பல துறைகள்ல அவங்க வந்து நுழைஞ்சிருக்காங்க. நம்ம அப்படி பார்க்க முடியாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக்கோட இன்டராக்ட் பண்றதுல ரொம்ப காம்படிஷனா இருக்கக்கூடிய துறைகள்ல இன்னும் முழுவதும் அவங்க வரல அக்ரெசிவா. அதனால ஒரு 2 இருசக்கர வாகனமோ 4 சக்கர வாகனம் தயாரிக்கிறது, FMCG பொருட்கள், இந்த மாதிரி பல துறைகள்ல இன்னும் அவங்க கால் பதிக்கல. பட் டெலிகாம்ல இதெல்லாம் இனிமே அவங்க வர்றதுக்கான பிளான் இருக்கதான் நமக்கு சில தகவல் வந்தது அல்லது சிறிய அளவுல என்டர் பண்ணிருக்காங்க வந்து தவிர பெரிய அளவுல இல்ல. அவங்க இருக்கக்கூடியதெல்லாம் கோர் செக்டார்ஸ். இந்த கோர் செக்டார்ல காம்படிஷன்ங்கிறது மிக குறைவு. அதை லாங் டேர்ம் அடிப்படையில் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்றது, இம்ப்ளிமெண்டேஷன், காஸ்ட், இதெல்லாம் பல விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா வந்து அதனால வந்து உடனடியாக அவங்களுக்கு தொழில் ரீதியாக பெரிய பாதிப்பு இருக்குமானா ஒரே ஒரு பாதிப்பு நிச்சயம் இருக்கும். என்னன்னா இந்த அவங்க அமெரிக்கால கடன் பத்திரம் வெளியிடுவதை வந்து அவங்க வித்ட்ரா பண்ணிருக்காங்க தற்காலிகமாக. இந்த செய்திகளுக்கெல்லாம் அவங்க மறுப்பும் தெரிவித்திருக்காங்க. அந்த நிறுவனம் வந்து இதுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்க எல்லாமே முறையாக தான் செய்திருக்கோம் சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம இங்க சொல்லணும். அதனால அந்த வித்ட்ரா பண்ணிருக்கிறதுனால அது எதுக்கு அவங்க வந்து அதிகமா கடன் வாங்கியிருக்காங்க, அதிக அளவுல வாங்கியிருக்காங்க. அந்த லேவரேஜிங்க வந்து கொஞ்சம் அந்த காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸை குறைக்கணும்னா வெளிநாடுகளில் வாங்கக்கூடிய கடன் வந்து வட்டி குறைவு பொதுவாக. சோ அந்த மாதிரி அந்த கடன் வாங்குறதுக்கு தள்ளி போறதுனால அவங்களுடைய காஸ்ட் அடக்க இது வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேனே தவிர நீண்ட கால அடிப்படையில பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவுன்னு தான் ஆஸ் ஆஃப் நோ தெரியுது. பட் மேலும் பல உண்மைகள் தகவல் வெளியின ரொம்ப பிரிலிமினரி ஸ்டேஜ் இதெல்லாம். சார் நிஃப்டியில் கிட்டத்தட்ட இது அதானி என்டர்பிரைசஸ், அதானி போட்டு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 36 புள்ளிகள் இறங்கிருக்கு சார். ஆனால் நிஃப்டிக்கு 168 புள்ளி தான் வந்து இறக்கமாக காட்டுது. வேறு எந்தெந்த இதெல்லாம் பங்குகள் இன்னைக்கு அதிகரிச்சதுனால ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருக்கு
நிஃப்டி? சில பங்குகள் அதிகரிச்சிருக்கு, சில பங்குகள் இறங்கி இருக்கு. சோ அதனால அது மிக்சடா தான் இருக்கும். 100 புள்ளிகள் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்ப சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்செக்ஸ்ல வந்து 422 புள்ளிகள் இறங்கி இருக்குன்னா அந்த 400 புள்ளிகளுக்கு மேல இறங்கி இருக்குது எதுன்னா அதானி போர்ட், ரிலையன்ஸ், ஐடிசி, ஸ்டேட் பேங்க், என்டிபிசி இந்த 5 பங்குகள் மட்டுமே 400 புள்ளிகளுக்கு மேல இறங்கி இருக்குது. சோ இதனால எடுத்துட்டீங்கன்னா சென்செக்ஸ் இறங்கலைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு. சோ குறியீட்டில் பெரிய பாதிப்புன்னு நான் பார்க்கல. குறியீட்டை தாண்டித்தான் அந்த நிப்டி நெக்ஸ்ட் சொன்னேன்ல அதுல இன்ஃபேக்ட் பிராடர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ சென்செக்ஸ்ல 10 பங்குகள் அதிகரிச்சிருக்கு, 20 பங்குகள் விலை இறங்கி இருக்கு. பட் பிராடர் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 4000 பங்குகள் இன்னைக்கு வணிகமா இருக்கு மும்பை பங்கு சந்தையில. அதுல 1200 பங்குகள் தான் விலை ஏற்றம், 2700 பங்குகள் விலை இறக்கம். அதே தான் நிப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா 13 பங்குகள் 37 அப்படின்னு இருக்கு அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ குறியீட்டுல. அதுல அது ஓரளவு பிரதிபலிக்கிறத பார்க்க முடிகிறது 1:3. பட் பிராடர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா பிராடர் இண்டெக்ஸ்ல வந்து 2888 பங்குகள்ல 827 பங்குகள் மட்டும்தான் விலையேற்ற பங்குகள், 1991 பங்குகள் விலை இறக்க பங்குகள். அதுவும் 2 மடங்குக்கு மேல பிராடர் மார்க்கெட்லயும் இன்னைக்கு வீழ்ச்சி இருக்கு. நம்ம எப்போதும் ஒண்ணு பார்ப்போம் இல்லையா, 52 வீக் ஹை 37, 52 வீக் லோ 160 பங்குகள். அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் 69 தான். பட் லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து 132. ஆக எல்லா பிராடர் இண்டெக்ஸ், சர்க்கியூட் ஃபில்டர்ஸ், 52 வீக் ஹை லோ, அட்வான்ஸ் டிக்ளைன் எந்த அடிப்படையில பார்த்தாலும் அதர் செக்டார்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டினுடைய ஒரு தொடர்ச்சியை காமிக்குது, அதானியையும் தாண்டி. இப்போ வந்து வரப்போற நாட்கள்ல இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வரப்போகுது, நாடாளுமன்றம் எல்லாம் கூட போகுது. இப்போ முதலீட்டாளர்கள் எது விஷயத்தை சார் கவனிக்கணும் அரசியல் ரீதியா? அரசியல் ரீதியாக நான் முன்னரே சொன்னேன், அந்த 92க்கு அப்புறம் எல்பிஜிக்கு அப்புறம் வந்து பெரிய கொள்கை மாறுதல்கள் எல்லாம் வரப்போறது இல்லை. அன்லஸ் அதர்வைஸ் லெப்ட் வந்து ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மை மெஜாரிட்டி எங்கேயாவது ஒரு கணிசமான ஓட்டுகளை பெற்று எம்பிக்களை பெற்று வந்தால் அப்ப கூட இனிமேல் எப்படி இருக்கும் தெரியாது. ஏன்னா வந்து உலகத்தின் மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் நாடுகளான ரஷ்யா, சைனா எல்லாமே வந்து அதை தாண்டி வெளியே வந்துட்டாங்க. இப்போ மோஸ்ட் கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரியா மாறிக்கிட்டு இருக்காங்க அவங்க. சோ அதனால வந்து பொருளாதார கொள்கைகள் ரீதியாக எந்த விதமான பெரிய மாற்றங்களும் இருக்காது. தற்காலிகமாக அவ்வப்பொழுது இப்ப ட்ரம்ப் வந்திருக்கிறதுனால சின்ன சின்ன ஒரு தற்காலிகமான மாற்றங்கள் நிறைய நிகழ்கிறது இல்லையா. இதெல்லாம் ஜனவரிக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அவர் வரும் இந்த பதவி ஏற்பதற்கு முன்பே பிட்காயின் மாதிரி விலை அதிகரிப்பது கணிசமாக இந்த மாதிரி மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது, நடக்கத்தான் செய்யும். பிட்காயின் பாருங்க சார், கிட்டத்தட்ட $1,00,000 தொடப்பது போல இருக்கே. ஆமா, இன்னைக்கு மட்டும் $3,500 அதிகரிச்சிருக்கு, 4% அதிகரிச்சு $97,600 தாண்டி வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு மேல் அதிகரித்தாலும் ஏன்னா இப்ப இதுக்கு சில பேராமீட்டர்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப நிறுவனங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய செயல்பாடுகளை பார்ப்போம், லாபகரமா இயங்குறதா இல்லையான்னு. பிட்காயினுக்கு என்ன பாக்குறது ரொம்ப கஷ்டம். அதனால வந்து சந்தையில் பின்பற்றக்கூடிய சில பேராமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா நெகட்டிவா எப்ப பார்ப்பாங்கன்னா வந்து ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ்னு இருக்கு. அது வந்து 80க்கு மேல போனுச்சுன்னா அதிகமான ஒரு பயமும் பதட்டமும் சூழலும் நிலவுவதாக அர்த்தம். அது 80 இருந்தது, இப்ப 90 இருக்கு. அது கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. ஏன்னால் விலை அதிகரிக்க அதிகரிக்க வீழ்ச்சியும் அதனுடைய வேகமும் அதிகமா இருக்குங்கிற பயத்திலேயே எல்லாரும் ஒரு நுனி சீட்ல உட்காந்துக்கிட்டு ட்ரேட் பண்ற மாதிரி அது பண்ணுவாங்க. அதே மாதிரி MVRVன்னு ஒரு, அதாவது மார்க்கெட் வேல்யூ டு ரியல் வேல்யூன்னு ஒன்னு இருக்கு. அது வந்து 3.7 வரைக்கும் இருக்கலாம், இப்ப 2.67 தான் இருக்கு. அந்த அடிப்படையில பார்த்தா இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கதாவும் சொல்றாங்க. இன்னும் 2 விஷயங்களும் சொல்லி இது மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கதா சந்தை நிபுணர்கள் சொல்றாங்க. கிரிப்டோல ஸ்பெஷலைஸ் பண்றவங்க அதுல வந்து லாங் டேர்மா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்களே, நீண்ட கால அடிப்படையில் பிட்காயினை பல ஆண்டுகளாக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கவங்க இருப்பாங்க. ஏன்னா இது 10 ஆண்டுகளுக்கு 15 ஆண்டுகளா இருக்கு. அப்படி இருக்கவங்க வந்து இப்ப விக்கிறாங்களான்னு பார்ப்பாங்க. அவங்க விக்கலைன்னா இப்ப இன்னமும் நம்பிக்கை வச்சிருக்காங்க, அவங்களே விற்க ஆரம்பிக்கிறாங்கன்னா இதன் மீதான நம்பிக்கை குறைந்து விட்டதா அர்த்தம். அது அதிக அளவுல விற்க ஆரம்பிக்கலன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நியூ கேபிட்டல் இன்ஃபிளக்ஸ், மேலும் மேலும் புதிய பணம் வந்து உள்ள விழுந்துட்டு நிறைய பேர் வாங்க வர்றாங்கன்னா அப்பவும் பிட்காயின் இறங்காது. சோ நியூ கேபிட்டல் இன்ஃப்ளோ அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. பழைய ஆட்கள் அதிக அளவுல விற்க வரல. சோ டிமாண்ட் இருக்குது. சோ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இதற்கான விலை இறக்கம்ங்கிறது இப்போது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள். அதுவும் ட்ரம்ப் வந்து அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கிரிப்டோ காயின்ஸுக்கு ஜெனரலா பாசிட்டிவா இருக்குது. இதெல்லாம் சேர்த்து பார்க்கையில குறைவதற்கான வாய்ப்புகள் குறைன்னு சொல்றாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை இது வந்து ரொம்ப அதிகரிக்க அதிகரிக்க இப்படிதான் சென்ற முறை வந்து 66,000 70,000 தொட்டது, 30,000 20,000 அந்த மாதிரி பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது. பாதிக்கு பாதி அதுக்கு கீழே இறங்கியது. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். 2வது ரிஸ்க் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து டோட்டலி அன்ரெகுலேட்டட், ரெகுலேஷன்ஸ் ஃபுல்லா வரலங்கிறத நம்ம நினைவு வச்சுக்கணும். அதுக்கு தான் இந்த சப்ஜெக்ட் எடுத்தாலே இதை பத்தி அதிகம் பேசுறதுக்கே நமக்கு யோசனையாக இருக்கிறது. பேசிக்கிட்டு இருக்கப்ப $98,000 வந்து தொட்டிருக்கு சார் பிட்காயின்.
அப்புறம் NCDங்கிறது குட் இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர் அதை பத்தி கேக்குறாங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ங்கிறது யார் இஷ்யூ பண்றாங்க, அதோடைய ரேட்டிங் என்ன, அதை இஷ்யூ பண்ணக்கூடிய நிறுவனத்தினுடைய கார்ப்பரேட் கவர்னன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருக்கு, அவங்க கொடுக்கக்கூடிய வட்டி நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு கமென்சரேட் ஆகுதா, இதெல்லாம் பார்த்து முதலீடு செய்ய வேண்டியது. நம்ம அதை இன்னொரு தடவை நம்ம தனியாக பேசுவோம் சார், நிச்சயம் பேசுவோம் சார். அப்புறம் கமாடிட்டி க்ரூட் வந்து அதிகரிச்சிருக்கு, திரும்ப $70 தொட ஆரம்பிச்சிருக்கு. போன வாரம் பார்த்தோம் $66 வரைக்கும் வந்தது, 3-4% இறங்கி இப்ப திரும்ப $70 தொட ஆரம்பிச்சிருக்கு, 1.5% இன்னைக்கு ஏறி இருக்கு. அதே மாதிரி இங்க MCXலயும் பாத்தீங்கன்னா 6000 நெருங்க தொடங்கி இருக்கிறது. 5700 வரைக்கும் இறங்கியது, இப்ப 5900 தாண்டி 1.5% 2% ஏறி இப்ப ட்ரேட் நடந்துட்டு இருக்கு. இந்த உக்ரைன் ரஷ்யா இந்த டென்ஷன் இப்ப திரும்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, அந்த சப்ஜெக்ட் போஸ்ட் நார்த் கொரியாவோட ரஷ்யா போட்டுக்கொண்ட எக்கனாமிக் ஆஸ் வெல் அஸ் இந்த மிலிட்டரி அந்த ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் வந்து இது கொஞ்சம் திரும்ப ஏற ஆரம்பிச்சிருக்குங்கிறாங்க. இன்ஃபேக்ட் கோல்டு கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா தங்கம் வந்து கிட்டத்தட்ட 3/4% ஏறி இருக்கு. சர்வதேச சந்தையில மீண்டும் அந்த $2700 அருகாமையில் வந்துகிட்டு இருக்கு, $2675. இங்க வந்து 76,600 தாண்டி வணிகம் நடக்குது, 75 கிட்ட வந்துச்சு போன வாரம் நம்ம பார்த்தோம். வெள்ளியினுடைய விலை கூட அதே மாதிரி 90,000 தாண்டிடுச்சு. போன வாரம் 88, 89 இருந்தது, 90,000 தாண்டி வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. சர்வதேச சந்தையிலையும் $31 திரும்ப தாண்டிடுச்சு. சோ கொஞ்சம் புலிஷ் ட்ரெண்ட் ரிவைவ் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் மேஜர் புலிஷ் ட்ரெண்ட்னு சொல்ல முடியாது, சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இறங்குனதுக்கு ஒரு அப்வர்ட் ரேலி இருக்குதா தான் இது 3 பொறுத்த வரைக்கும் பாக்குறேன். க்ரூட், கோல்டு, சில்வர் 3மே அதிவேகமாக இறங்கியதற்கான ஒரு கரெக்ஷன், புல் பேக் ரேலி அப்படின்னு நான் அதை பாக்குறேன் இப்போதைக்கு. வேற ஏதாவது சிறப்பு செய்திகள் இருக்குங்களா சார்? NTPC கிரீன் எனர்ஜி ஒரு வழியாக கிட்டத்தட்ட 92% அவங்களுக்கு வந்துருச்சு. அதாவது அவங்க எதிர்பார்த்ததுல வந்து 100 பங்குகள் வெளியிடுறாங்கன்னா 92 பங்குகளுக்கு விண்ணப்பம் வந்திருக்கு சற்று முன்னர் வரை. நாளை தான் அதனுடைய பங்கு வெளியீடு முடிவடைகிறது, கடைசி தினம். அதனால மோஸ்ட் லைக்லி அது ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆயிடும். அதுல வந்து ரீட்டைல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் தான் பெரிய அளவு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க, 2 மடங்குக்கு மேல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி NTPC பங்குதாரர்களும் ஃபுல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா எம்ப்ளாயிஸ் போர்ஷன், அங்கு வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்குன்னு ஒரு சிறப்பு அலோகேஷன் இருக்கு. அந்த அலோகேஷன் வந்து கொடுத்ததுல 50% கூட அது வந்து சப்ஸ்கிரைப் ஆகல, 0.39% தான் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அது என்ன காரணம்னு தெரியல. அங்கு வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு அந்த நிறுவனத்தின் மீது நம்பிக்கை இல்லையா, அல்லது அங்க வந்து அதுக்கான விண்ணப்பிப்பதற்கான பணம் கையில இல்லையா அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலுமே அது வந்து ஒரு நம்பிக்கை அளிப்பதாக இல்லைன்னு, அது ஒரு நெகட்டிவா தான் நான் பாக்குறேன். அதை பெரிய முதலீட்டாளர்களும் இதுக்கு பெரிய அளவுல வரவேற்பு தெரிவிக்கலைங்கிறத நம்ம கவனிக்கணுங்க. சார், அதானியில் ஆரம்பிச்சு பிட்காயின் இருக்கு நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.